பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 21 அதிகாரம் 19 தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 19 தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். ஆகார் யார்? எகிப்து தேசத்து பெண், சாராளின் அடிமை பெண். கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தர் வெறுக்கிற, கர்த்தர் அருவருக்கிற ஜனத்தால். பின்பு ஏன் கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார் என்றால், வனாந்தரத்திலே ஆகாரின் பிள்ளை அழுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகாரின் பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டுத்தான் கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். ஆகார் எகிப்து பெண். ஆனால் ஆகாரின் பிள்ளையோ தன் தாசனாகிய, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தன்னால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட, தன்னை நேசிக்கிற, தன்னை விசுவாசிக்கிற ஆபிரகாமின் வித்து. எனவேதான் தேவதூதன் ஆகாரை நோக்கி, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுது கொண்டிருந்த ஆகாரிடம் சொல்லிய பிறகுதான் தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். அடுத்தபடியாக பார்வோனுடைய குமாரத்தி நதியில் குளிக்க வந்தபோது நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு அதை திறந்து பிள்ளையை கண்டு பிள்ளை அழுகிறதை கேட்டு அதன் மேல் இரக்கமுற்றாள். அது எபிரேய பிள்ளை, லேவியின் குடும்பம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட கோத்திரம், லேவியின் வித்து. ஆனால் எகிப்திய ராஜாவின் பார்வோன் குமாரத்தியின் கண்களில் கர்த்தர் இரக்கம் கிடைக்க செய்து அதற்கு மோசே என்று பெயரிடச் செய்து அதை வளர்க்க செய்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் 2 காரியங்களை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, அவரை விசுவாசிக்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக வாழும்போது நம்முடைய வித்துக்களின், அதாவது நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களின் அழு குரல்களையும் அவர்களின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்பார். அதை கேட்டு அந்த சத்தத்திற்கும் பதில் கொடுப்பார். இரண்டாவதாக, அந்த சத்தத்திற்கு, அதாவது நம்முடைய சத்தத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளின் சத்தத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் சத்தத்திற்கும் பதில் கொடுக்கும்படியாக, உதவி செய்யும்படியாக, இரக்கம் செய்யும்படியாக சத்துருக்களோடே கர்த்தர் பேசுவார். அவர்களுடைய கண்களை திறப்பார். ஆபிரகாமின் வித்துக்காகவும் லேவியின் வித்துக்காகவும் எகிப்து பெண்களின் கண்களை திறந்தார். எனவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, அவரை விசுவாசிக்கிறவர்களாக, அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாக நாம் இருந்தோமானால் நம்முடைய சத்தத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளின் சத்தத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் சத்தத்திற்கும் தேவன் செவி கொடுத்து நம்முடைய சத்துருக்களின் கண்களிலும் இருதயத்திலும் பேசி நமக்கு உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு கட்டளையிட்டு நம் தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே தெய்வமாக கொண்டு கையினால் செய்யப்பட்டவைகளை வணங்காமல் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவையே விசுவாசித்து உமக்கு பிரியமாய் வாழுகிற எங்களுடைய சத்தத்திற்கும் எங்களுடைய பிள்ளைகளின் சத்தத்திற்கும் எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் சத்தத்திற்கும் நீர் செவி கொடுத்து கேட்டு அதற்கு நீர் பதில் கொடுக்கும்படியாக, நீர் உதவி செய்யும்படியாக எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சத்துருக்களின் கண்களை திறந்து இருதயத்தில் பேசி அவர்களே எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து, கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.